விடை வகைகள். விடை 8 வகைப்படும். 1 சுட்டு விடை, 2 மறைவிடை, 3 நேர்விடை, 4 ஏவல் விடை, 5 வினா எதிர் வினாதல் விடை, 6 உற்றது உரைத்தல் விடை, 7 உருவது கூறல் விடை, 8 இனமொழி விடை. முதல் 3 வகை விடைகள் நேரடி விடைகளாக இருப்பதால் வெளிப்படை விடைகள் என்று அழைக்கப்படும். அடுத்து 5 வகை விடைகள் குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள் என்று அழைக்கப்படும். அடுத்து முதலில் பார்க்கின்ற விடை சுட்டு விடை. சுட்டு விடையை சுட்டி கூறும் விடை என்று அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு: கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல். மேற்கண்ட எடுத்துக்காட்டில் வலப்பக்கத்தில் உள்ளது என்பது சுட்டுவிடை. எவ்வாறென்றால், நாம் கைவிரலை காட்டி சுட்டி கூறுவதால் இந்த விடை சுட்டு விடை ஆகிறது. அடுத்து 2வது விடை மறைவிடை. மறைவிடையை மறுத்து கூறும் விடை என்று அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு: கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல். மேற்கண்ட எடுத்துக்காட்டில் போக மாட்டேன் என்பது மறைவிடை ஆகும். எவ்வாறென்றால், கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று அந்த செயலை செய்யாமல் மறுத்து கூறுவதால் இந்த விடை மறைவிடை ஆகும். அடுத்து 3வது விடை நேர்விடை. நேர்விடையை உடன்பட்டு கூறும் விடை என்று அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு: கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். மேற்கண்ட எடுத்துக்காட்டில் போவேன் என்பது நேர்விடை ஆகும். எவ்வாறென்றால், கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போவேன் என்று அந்த செயலை செய்வதற்கு உடன்பட்டு கூறுவதால் இந்த விடை நேர்விடை ஆகும். அடுத்து 4வது விடை ஏவல் விடை. ஏவல் விடை என்பது மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை ஆகும். எடுத்துக்காட்டு: இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஆகும். மேற்கண்ட எடுத்துக்காட்டில் நீயே செய் என்பது ஏவல் விடை ஆகும். எவ்வாறென்றால், ஒரு செயலை செய்வாயா என்று கேள்வி கேட்கும் பொழுது அந்த செயலை செய்யாமல் கேள்வி கேட்டவரை நீயே செய் என்று கட்டளையிடுவதால் இந்த விடை ஏவல் விடை ஆகும். அடுத்து 5வது விடை வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை என்பது நாம் கேட்கும் வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது ஆகும். எடுத்துக்காட்டு: என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது. மேற்கண்ட எடுத்துக்காட்டில் வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவாக வராமல் இருப்பேனா என்று கேள்வி கேட்பதால் வராமல் இருப்பேனா என்பது வினா எதிர் வினாதல் விடை ஆகும். அடுத்து 6வது விடை உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடை என்பது நாம் கேட்கும் வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நடந்ததை கூறுவது ஆகும். எடுத்துக்காட்டு:
நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது. மேற்கண்ட எடுத்துக்காட்டில் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று தனக்கு ஏற்கனவே நடந்ததை கூறுவதால் இந்த விடை உற்றது உரைத்தல் விடை ஆகும். அடுத்து 7வது விடை உருவது கூறல் விடை. உருவது கூறல் விடை என்பது நாம் கேட்கும் வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது ஆகும். எடுத்துக்காட்டு: நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது. மேற்கண்ட எடுத்துக்காட்டில் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று தனக்கு நடக்கப் போவதை கூறுவதால் இந்த விடை உருவது கூறல் விடை ஆகும். அடுத்து 8வது விடை இனமொழி விடை. இனமொழி விடை என்பது நாம் கேட்கும் வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுவது ஆகும். எடுத்துக்காட்டு: உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. மேற்கண்ட எடுத்துக்காட்டில் கதைக்கு இனமான கட்டுரை எழுத தெரியும் என்ற விடையை கூறுவதால் இந்த விடை இனமொழி விடை ஆகும்.